மக்களே, மீன் குழம்பு இதில் என்னெல்லாம் வதக்குறேன்னா தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இது மூணையும் நல்லா வதக்கிட்டேன். இங்கே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். இது வந்து ஊளி மீனுங்க. இது பொரிக்க சூப்பராக இருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். சாலை மீன் இல்லைன்னா ஊளி மீனை வாங்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு பிறகு கடுகு, வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா வாசமாக இருக்கும், அதான் அதிகமாக போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை. இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் இல்லைங்க, அதனால் சாதா எண்ணெயில் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டேன். அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். அடுத்து நல்லா கிண்டி விட்டு பொன்னேரமாக வர வரைக்கும் வதக்கிட்டேன். எனக்கு தெரியும் வந்து வைக்கேன். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 4 இது. பச்சை மிளகாய், தக்காளி மிளகாய், தக்காளி போட்டுக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வத்தத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். அது காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கலர் தூக்கலாக இருக்குங்க. அடுத்து வந்து புளித்தண்ணி நல்லா ஊற்றி அதை நல்லா கிண்டிட்டு, அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தேவைக்கிறது உப்பு போட்டுக்க வேண்டியதான். நான் ஒரு கொதி வந்தோன்னா உப்பு போட்டுக்கிட்டேங்க. அது மீன் போடும்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம், கொதிக்கும் போதும் போட்டுக்கலாம், மீன் போடும்போதும் போட்டுக்கலாம். மீன் போடும்போது உப்பு போட்டால் அதோட நல்ல உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் அதில் பிடிக்கும் இல்லையா, போட்டாச்சு.